ஒரு எமர்ஜென்சினா காசு இருக்கிறவன் தான் பிழைக்க முடியும் போல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னு எல்லா இடத்துலையும் காசு இருந்தால் மட்டும்தான் நல்ல சிகிச்சை கிடைக்கும். சாதாரண ஏழைங்க பெரிய ஆப்ரேஷன் பண்ணுனா என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாட்டில் ஏழைங்களுக்குன்னு உருப்படியாக ஒரு மெடிக்கல் ஸ்கீமாச்சும் இருக்கா? இந்த மாதிரிலாம் புரளி பேச வேண்டாம். ஸ்கீம் இருக்குது. நான் தகவல் சொல்கிறேன் உங்களுக்கு. 2009 ஜூலையில் முதல்ல கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது முழுக்க முழுக்க ஏழை மக்களுக்கானது. 72,000 ஆண்டு வருமானத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. இதில் 1,34,00,000 குடும்பங்கள் பயன்பெற்றாங்க. 1 லட்ச ரூபா வரைக்கும் இதில் கேஷ்லெஸ் இன்சூரன்ஸ் கொடுத்தாங்க. இந்த திட்டமே படிப்படியாக விரிவடைஞ்சுக்கிட்டே வந்து 2021 இந்த திட்டத்தில் வருமான வரம்பை 1,20,000 அதிகப்படுத்தினாங்க. இந்த திட்டத்தின் கீழே இதுவரைக்கும் இந்த கடந்த 4 ஆண்டுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 7,000 கோடி ரூபா மதிப்புள்ள சிகிச்சைகளை பயனாளிகள் பெற்றிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழே 2,000க்கும் மேற்பட்ட மருத்துவ சிகிச்சை முறைகள் கவர் ஆகுது. 2,200க்கும் மேற்பட்ட தனியார் அரசு மருத்துவமனைகளில் போய் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கான முறைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக அதிக செலவு பிடிக்கும். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி, லிவரு, நுரையீரல் டிரான்ஸ்பிளான்டேஷன் இதெல்லாம் கூடமே இந்த திட்டத்தில் கவர் பண்ணுறாங்க. இப்படி ஏழை மக்களுக்காக அவங்களால செலவு செய்ய முடியாத அளவு பணத்தை சிகிச்சைக்கு தேவைங்கும் போது செலவு பண்ணுறதுக்கு கூட இந்த திட்டம் இருக்குது. இதில் இன்னும் சொல்ல போனீங்கன்னா 2026 தேர்தல் அறிக்கையில் இந்த வருமான வரம்பை 5 லட்சமாக உயர்த்துறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு இல்லைங்களா, அது ஆண்டுக்கு 10 லட்சம் வரலையும் அதிகப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வருமான வரம்பை அதிகப்படுத்தும் போது வெறும் ஏழை எளிய மக்கள் மட்டுமில்லை, நடுத்தர மக்களுமே இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழே பயனடைய முடியும். மருத்துவ செலவுக்காக ஒரு ஏழை குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கங்க. இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் கார்டுங்கிறது வெறும் கார்டு இல்லைங்க, அது நமது நலவாழ்வுக்கான ஒரு அரண். இதுதான் திராவிட மாடலுடைய நல்வாழ்வு திட்டம்.